வணக்கம் நண்பர்களே, எங்கள் கியானி இன்சான் சேனலுக்கு வருக. சரி, இன்றைய கதையை தொடங்குவோம். நண்பர்கள், 3 சாதுக்கள் மற்றும் ஒரு விதவை. அத்தியாயம் 1. இருளில் விழுந்த பெண். நீண்ட காலத்திற்கு முன்பு சாந்திப்பூர் என்ற ஒரு தொலைதூர கிராமம் இருந்தது. இந்த கிராமம் மலைகளாலும் அடர்ந்த காடுகளாலும் சூழப்பட்டிருந்தது. இங்குள்ள மக்கள் எளிமையானவர்கள், விவசாயம் செய்து பிழைப்பு நடத்தினர். கிராமத்தின் பெயர் சாந்திப்பூர் என்றாலும் அங்குள்ள தெருக்களில் அமைதி குறைவாகவும் கசப்பாகவும் இருந்தது. இந்த கிராமம் மூடநம்பிக்கைகளிலும் சமூக தீமைகளிலும் சிக்கித் தவித்தது. சுமித்ரா என்ற ஒரு பெண் வாழ்ந்தார். சுமித்ரா ஒரு விதவை. அவரது கணவர் இறந்து 3 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அவரது கணவர் ஹரிபிரசாத் நோயால் இறந்தபோது அவரது வாழ்க்கையில் கண்ணீர் மற்றும் கிண்டல்களைத் தவிர வேறு எதுவும் இல்லை. ஹரிபிரசாத் கிராமத்தின் ஒரு சாதாரண விவசாயி. அவரது வீடு சிறியது, ஆனால் சுமித்ராவுடனான அவரது அன்பும் பரஸ்பர புரிதலும் அதில் வாழ்ந்தன. ஆனால் ஹரிபிரசாத் இறந்தவுடன் சுமித்ராவின் உலகம் இருளில் மூழ்கியது. கிராமவாசிகள் அவளை ஒரு அபசகுணமான பெண்ணாக கருதத் தொடங்கினர். கிராமத்தின் பெண்கள் அவளுடன் உட்கார தயங்கினர். ஆண்கள் அவளை கேலி மற்றும் அவமானங்களுடன் நடத்தினர். குழந்தைகள் அருகில் கூட செல்ல வேண்டாம் என்று கூறப்பட்டனர். சுமித்ராவின் வீட்டில் தினமும் காலையில் சுமித்ரா கிராம கிணற்றில் தண்ணீர் எடுக்கச் செல்லும் போது பெண்கள் தங்களுக்குள் கிசுகிசுப்பார்கள். பாருங்கள், இந்த துரதிர்ஷ்டவசமான பெண் வந்திருக்கிறாள். அவள் கால் வைக்கும் இடமெல்லாம் ஏதோ ஒரு அபசகுனம் நடக்கிறது. சுமித்ரா இந்த அவதூறுகளை பலமுறை புறக்கணிக்க முயன்றாள். ஆனால் அவர்களின் வார்த்தைகளின் முட்கள் அவள் இதயத்தை துளைத்துக் கொண்டே இருந்தன. முழு கிராமமும் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கும் இரவுகள் அவளுக்கு இன்னும் கடினமாக இருந்தன. சுமித்ரா முற்றத்தில் அமர்ந்து வானத்தை பார்ப்பாள். நிலவொளி அவள் கண்களில் கண்ணீரை நிரப்பும். அவள் அடிக்கடி தன் கணவரின் புகைப்படத்தின் முன் விளக்கை ஏற்றி வைத்து அழுது கடவுளிடம், என் வாழ்க்கை இவ்வளவு நரகமாக மாற நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்பாள். பலமுறை அவள் கிராமத்தை விட்டு வெளியேற நினைத்தாள். ஆனால் அவள் எங்கே போவாள்? அவளுடைய பெற்றோர் நீண்ட காலத்திற்கு முன்பே இறந்துவிட்டார்கள். அவள் விதவையானவுடன் அவளுடைய சகோதர சகோதரிகள் அவளை திருப்பிவிட்டனர். ஒரு நாள் சுமித்ரா தனது பாழடைந்த குடிசைக்கு வெளியே அமர்ந்திருந்தபோது கிராமத்திற்கு வெளியே சாலையில் 3 சாதுக்கள் வருவதைக் கண்டாள். அவர்கள் வெள்ளை தாடியுடன் காவி உடை அணிந்திருந்தனர். அவர்களின் முகங்களில் பிரகாசம் தெரிந்தது, ஆனால் அவர்களின் கண்களில் ஒரு விசித்திரமான மர்மம் தெரிந்தது. சாதுக்களை பார்த்தவுடன் கிராம மக்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். அனைவரும் அவரது கால்களை தொட்டு ஆசிர்வாதம் கேட்டனர். கிராமத் தலைவர் முனிவர்களிடம், மகாராஜா, தயவு செய்து எங்கள் கிராமத்தில் சில நாட்கள் தங்குங்கள். எங்களுக்கு உங்கள் ஆசீர்வாதம் தேவை என்று கேட்டுக்கொண்டார். முனிவர்கள் கிராமத்தில் தங்க ஒப்புக்கொண்டனர். ஆனால் பின்னர் அவர்களின் கண்கள் சுமித்ராவின் மீது விழுந்தன. அவர்களில் மூத்த முனிவர், இந்த பெண் துக்கங்களால் சூழப்பட்டிருக்கிறாள், ஆனால் அவளுடைய விதியில் தனித்துவமான ஒன்று எழுதப்பட்டுள்ளது என்றார். இதை கேட்டு கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் அசுபமாக கருதிய அதே சுமித்ராவின் விதியில் ஏதோ சிறப்பு இருக்கக்கூடும் என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. சுமித்ராவே ஆச்சரியப்பட்டாள். அவள் மனதில் கேள்விகள் எழுந்தன. இந்த முனிவர் யார்? ஏன் அவர் என் விதியைப் பற்றி இப்படி சொல்கிறார்? 3 முனிவர்களும் கிராமத்தின் நடுவில் அமைந்துள்ள ஒரு பழைய கோவிலில் தங்கினர். இந்த கோயில் பல ஆண்டுகளாக வெறிச்சோடியிருந்தது. ஆனால் முனிவர்கள் வந்தவுடன் அது மீண்டும் கலகலப்பாக மாறியது. கிராமவாசிகள் அவர்களை பார்க்கவும் அவர்களின் பிரசங்கங்களை கேட்கவும் தினமும் அங்கு வந்தனர். சுமித்ராவும் கோயிலுக்கு வெளியே நின்று முனிவர்களின் பேச்சை கேட்பார். ஆனால் கிராமவாசிகள் அவளை உள்ளே செல்ல விடவில்லை. ஒரு நாள் அனைவரும் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தபோது மூத்த முனிவர், அனைவரின் வாழ்க்கையிலும் துக்கங்கள் வரும், ஆனால் உன்னுள் மறைந்திருக்கும் ரகசியத்தை உணர்ந்து கொள்பவர் மட்டுமே தனது விதியை மாற்ற முடியும். இதை கேட்டதும் சுமித்ரா விசித்திரமாக உணர்ந்தாள். அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். என் எரிப்பை நீக்க முடியுமா? என் விதியையும் மாற்ற முடியுமா? 3 முனிவர்களும் சாதாரண மக்கள் அல்ல. அவர்களின் கண்களில் ஆழமான புரிதலும் அவர்களின் வார்த்தைகளில் மகத்தான சக்தியும் இருந்தது. முதல் முனிவரின் பெயர் ஞானானந்தர். அவர் ஆன்மீக அறிவின் மாஸ்டர். ஒரு மனிதன் அதை செய்யாத வரை உலகில் எந்த எரிப்பும் முடிவடையாது என்று அவர் கூறுவார். தன்னை அடையாளம் கண்டுகொள். 2வது முனிவரின் பெயர் காமநாதன். அவர் கர்மக் கொள்கையை நம்பினார். விதியை விட கர்மம் மட்டுமே பெரியது என்று அவர் கூறி வந்தார். ஒருவரின் வாழ்க்கை இருட்டாக இருந்தால் அதை ஒருவரின் செயல்களால் மட்டுமே ஒளியாக மாற்ற முடியும். 3வது முனிவரின் பெயர் தியான். அவர் சாதனா மற்றும் தியானத்தின் பாதையை பின்பற்றினார். ஆன்மாவை அமைதிப்படுத்தி மனதை கட்டுப்படுத்துவதன் மூலம் எந்தவொரு நபரும் தனது துக்கங்களிலிருந்து விடுபட முடியும் என்று அவர் கூறுவார். இரவில் கிராமவாசிகள் தங்கள் வீடுகளுக்குச் சென்றபோது சுமித்ரா கோயிலுக்கு
அவளுக்கு அருகில் வந்தாள். 3 முனிவர்களும் உண்மையில் அவளை சந்திக்க விரும்புகிறார்கள் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. அவள் கோயிலுக்குள் சென்றவுடன் 3 முனிவர்களும் அவளை பார்க்கத் தொடங்கினர். சிறிது நேரம் யாரும் எதுவும் பேசவில்லை. பின்னர் ஞானானந்த், உன்னை ஏன் எங்களை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். மகள் சுமித்ரா நடுங்கிக் கொண்டே சொன்னாள், எனக்கு எதுவும் புரியவில்லை. என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு தீ விபத்து இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் யாருக்கும் என்ன தீங்கு செய்தேன் என்று 3 முனிவர்களும் சிரித்தனர். காமநாதன் கூறினார், இந்த உலகில் எந்த துக்கமும் காரணமின்றி வராது. நீங்கள் உங்கள் முந்தைய பிறவிகளில் என்ன செய்திருந்தாலும் இந்த பிறவியில் அதன் பலனை பெற்றுள்ளீர்கள். ஆனால் கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் ஒவ்வொரு செயலையும் புதிய செயல்களால் மாற்ற முடியும். சுமித்ரா கண்ணீருடன் கேட்டார், நான் என் விதியை மாற்ற முடியுமா? தியானா மெதுவாக பதிலளித்தார், ஆனால் அதற்கு நீங்கள் ஒரு சோதனை கொடுக்க வேண்டும். நீங்கள் தயாரா என்று சுமித்ரா யோசிக்காமல் பதிலளித்தார், நான் தயாராக இருக்கிறேன் என்று 3 முனிவர்களும் ஒருவரையொருவர் பார்க்கத் தொடங்கினர். அவருக்கு ஏதோ ரகசியம் தெரிந்தது போல் தோன்றியது. ஞானானந்த் கூறினார், நாளை சூரிய உதயத்திற்கு முன் நீங்கள் காட்டுக்கு அருகிலுள்ள அரச மரத்தின் கீழ் வாருங்கள். அங்கிருந்து உங்கள் பயணம் தொடங்கும். சுமித்ராவுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் அவள் தலையை ஆட்டிக்கொண்டு ஒப்புக்கொண்டாள். கிராமத்தில் வதந்தி பரவியது. மறுநாள் 3 முனிவர்கள் சுமித்ராவை காட்டுக்கு அழைத்ததாக கிராமத்தில் தீ போல செய்தி பரவியது. இந்த முனிவர்கள் அவளுக்கு வரம் கொடுக்கப் போகிறார்களா அல்லது சாபம் கிடைக்குமா என்று கிராம மக்கள் தங்களுக்குள் விவாதிக்கத் தொடங்கினர். இந்த முனிவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்களா இல்லையா என்று கிராமத்தைச் சேர்ந்த சில பெண்கள் தங்களுக்குள் கிசுகிசுக்கத் தொடங்கினர். ஆனால் சுமித்ரா இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. காட்டில் தனக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்று மட்டுமே அவள் கவலைப்பட்டாள். அன்று இரவு சுமித்ராவால் தூங்க முடியவில்லை. யாராவது எனக்கு உண்மையிலேயே உதவ முடியுமா அல்லது இதுவும் இன்னொரு ஏமாற்று வேலையா என்று அவள் மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது என்ன நடந்தாலும் மறுநாள் சூரிய உதயத்திற்கு முன் காட்டிற்கு செல்வேன் என்று அவள் முடிவு செய்திருந்தாள். அவர்கள் அங்கே ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை சுற்றி ஒரு அற்புதமான அமைதி பரவியிருந்தது. சுமித்ரா கைகளை கூப்பி வணங்கி, நான் வருகிறேன் என்றாள். நான் சென்றுவிட்டேன் மகாராஜ், இப்போது எனக்கு என்ன சோதனை என்று சொல்லுங்கள். ஞானானந்தர் கண்களை திறந்து, இந்த உலகம் ஒரு மாயை மகளே, அதை புரிந்துகொள்பவர் மட்டுமே தனது விதியை மாற்ற முடியும். ஆனால் நாங்கள் உங்களுக்கு அறிவை வழங்குவதற்கு முன் நீங்கள் உங்கள் சோதனையை வழங்க வேண்டும். உன்னை இந்த காட்டில் விட்டுவிடுகிறோம். நீ இரவு முழுவதும் இங்கே தனியாக இருக்க வேண்டும். இந்த காடு மிகவும் மர்மமானது. இங்கே காட்டு விலங்குகளும் கண்ணுக்குத் தெரியாத சக்திகளும் உள்ளன. ஆனால் நீ உன் பயத்தை விட்டுவிட்டால் நீ முதல் சோதனையில் தேர்ச்சி பெறுவாய் என்று காமனன் கூறினான். இதை கேட்டு சுமித்ரா அதிர்ச்சியடைந்தாள். இரவு முழுவதும் காட்டில் தனியாக பயந்தாள். ஆனால் அவள் தனக்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நான் தயாராக இருக்கிறேன் என்றாள். 3 முனிவர்களும் சிரித்துக்கொண்டே நாளை காலை சூரிய உதயத்திற்குப் பிறகு நாங்கள் இங்கு வருவோம் என்று சொன்னார்கள். அதுவரை நீ தனியாக இருக்க வேண்டும் என்று கூறி 3 முனிவர்களும் காட்டின் மறுமுனைக்குச் சென்றனர். சுமித்ரா தனியாக இருந்தாள். மாலை வேளை வந்ததும் காட்டில் இருள் பரவத் தொடங்கியது. சுற்றிலும் இருந்து விசித்திரமான சத்தங்கள் வரத் தொடங்கின. ஒரு ஆந்தை தூரத்தில் ஒரு மரத்தில் அலறிக் கொண்டிருந்தது. புதர்களிலிருந்து சில சலசலக்கும் சத்தங்கள் வந்தன. சுமித்ரா தன் இதயத்தை கட்டுப்படுத்தி ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்தாள். ஆனால் இரவு இருட்டத் தொடங்கியதும் பயமும் அதிகரிக்கத் தொடங்கியது. திடீரென்று ஏதோ நிழல் தன்னை நோக்கி நகர்வதை உணர்ந்தாள். அவளுடைய இதயம் சத்தமாக துடிக்கத் தொடங்கியது. இது ஒரு காட்டு மிருகமா அல்லது பேயா? ஆனால் பின்னர் அவள் முனிவர்களின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தாள். நீ உன் பயத்தை விட்டுவிட்டால் முதல் சோதனையில் தேர்ச்சி பெறுவாய். அவள் கண்களை மூடிக்கொண்டு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு தனக்குள் சொல்லிக் கொண்டாள், நான் பயப்படக்கூடாது. நான் இங்கே தனியாக இல்லை. கடவுள் என்னுடன் இருக்கிறார். இதை அவள் நினைத்தவுடன் நிழல் மெதுவாக மறைந்துவிட்டது. இரவு முழுவதும் இப்படி அவள் பயத்தை எதிர்த்து போராடிக் கொண்டிருந்தாள். சில நேரங்களில் அவள் ஒரு குரலை கேட்பாள். சில நேரங்களில் அவள் ஒரு விசித்திரமான அதிர்வை உணருவாள். ஆனால் அவள் தன்னை அமைதியாக காத்து கொண்டாள். தைரியத்தை இழக்கவில்லை. காலையின் முதல் கதிர் மற்றும் வெற்றி. சூரியனின் முதல் கதிர் காட்டில் விழுந்தவுடன் சுமித்ரா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு 3 முனிவர்களும் அங்கு வந்து சுமித்ரா சிரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டார்கள். ஞானானந்த், மகளே, நீ உன் முதல் சோதனையில் தேர்ச்சி பெற்றாய். நீ பயத்தை வென்றுவிட்டாய். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. சுமித்ராவின் கண்களில் நம்பிக்கையின் பிரகாசம் இருந்தது. பயம் நம் மனதில் மட்டுமே இருக்கிறது. நாம் அதை எதிர்கொள்ளும்போது அது தானாகவே முடிகிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். சுமித்ராவின் முதல் வெற்றி. காட்டில் பயம் நிறைந்த இரவை கழித்த பிறகு சுமித்ராவின் கண்களில் இப்போது பயத்திற்கு பதிலாக நம்பிக்கை தெரிந்தது.
சூரியன் உதித்தபோது காட்டின் கிளைகள் வழியாக முதல் ஒளிக்கதிர்கள் ஊடுருவி அவள் முகத்தில் விழுந்தபோது அவள் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அமைதியாகவும் வலிமையாகவும் மாறிவிட்டதாக உணர்ந்தாள். 3 முனிவர்களும் சிரித்தனர். ஞானானந்தர், மகளே, நீ முதல் தேர்வில் தேர்ச்சி பெற்றாய், இப்போது 2வது சோதனைக்கு தயாராக இருக்கிறாய் என்றார். சுமித்ரா பணிவுடன் தலை குனிந்து, நான் தயாராக இருக்கிறேன் மகாராஜ் என்றாள். 3 முனிவர்களின் ரகசியம். 3 முனிவர்களும் சுமித்ராவை ஒரு மலையில் கட்டப்பட்ட ஒரு பழைய கோவிலுக்கு அழைத்துச் சென்றனர். இந்த கோயில் சாதாரணமாக தெரிந்தது, ஆனால் அங்கு ஒரு விசித்திரமான ஆற்றல் உணரப்பட்டது. சுமித்ரா கோயிலின் கதவை மிதித்தவுடன் அவள் உடலில் லேசான அதிர்வு ஏற்பட்டது. பின்னர் தியானா, இப்போது நம் உண்மையான வடிவத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சுமித்ரா அதிர்ச்சியடைந்தாள். உன் உண்மையான வடிவம்? ஞானானந்தர் கண்களை மூடிக்கொண்டார். திடீரென்று அவன் உடலிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிவரத் தொடங்கியது. அதே நேரத்தில் காமானந்த் மற்றும் தியானாவும் ஒளியால் சூழப்பட்டனர். சில நிமிடங்களில் சாதாரண மனிதர்களுக்கு பதிலாக 3 தெய்வீக மனிதர்களின் உருவங்கள் அவர்களுக்கு முன்னால் நின்றன. அவர்கள் தெய்வங்கள். சுமித்ரா ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே இருந்தார். அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. காமானந்த், நாங்கள் சாதாரண முனிவர்கள் அல்ல மகளே. நாங்கள் மூவரும் பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஷ் ஆகியோரின் தூதர்கள். இந்த பூமியில் வாழ்கிறோம். நாங்கள் ஏதோ ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக வந்துள்ளோம். தியானனந்த் மேலும் கூறினார், தனது விதியை மாற்ற உண்மையிலேயே விரும்பும் ஒருவரை சோதிக்க எங்களுக்கு உத்தரவிடப்பட்டது. நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்தோம். சுமித்ராவின் கண்களில் கண்ணீர் வந்தது. இந்த துறவி சாதாரண துறவி அல்ல என்பதை அவள் இப்போது புரிந்து கொண்டாள். 2வது சோதனை தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு. ஞானானந்த், நீ பயத்தை வென்றுவிட்டாய், ஆனால் இப்போது நீ இன்னும் ஒரு சோதனையை கொடுக்க வேண்டும். தியாகத்தின் சோதனை. என்ன தியாகம் செய்ய வேண்டும் என்று சுமித்ரா கேட்டாள். உனக்கு மிகவும் பிடித்தமான, நீ மிகவும் பற்றுக்கொண்ட விஷயத்தையே தியாகம் செய்ய வேண்டும் என்று காமனன் கூறினான். சுமித்ரா யோசித்தாள். அவளிடம் எதுவும் இல்லை. ஆனால் அவள் தன் கணவரின் படத்தை நினைவு கூர்ந்தாள். ஹரிபிரசாத்தின் மரணத்திற்குப் பிறகு அவள் தன்னை பற்றிக் கொண்ட ஒரே விஷயம் அதுதான். அவள் சோகமாக உணரும்போதெல்லாம் அந்த படத்தை பார்த்து தன் கணவரை நினைவு கூர்வாள். அவள் மெதுவாக கேட்டாள், நான் என் கணவரின் படத்தை விட்டு செல்ல வேண்டுமா? தியானா, அது உன்னுடைய மிகவும் விலைமதிப்பற்ற விஷயம் என்றால் ஆம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான தியாகம் அது தன்னார்வத்துடன் செய்யப்படும்போது மட்டுமே சாத்தியமாகும். இந்த சோதனைக்கு நீ தயாராக இல்லை என்றால் நாங்கள் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டோம். சுமித்ராவின் மனதில் ஒரு மோதல் தொடங்கியது. அவள் தன் கணவரின் கடைசி நினைவு பரிசை விட்டு செல்ல முடியுமா? அவள் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, இது என் வாழ்க்கையை மாற்ற அவசியமானால் நான் தயாராக இருக்கிறேன் என்றாள். 3 முனிவர்களும் சிரித்தனர். போய் உன் மிகவும் விலைமதிப்பற்ற பொருளை கிராம குளத்தில் மூழ்கடி. தியாகத்தின் தருணம். சுமித்ரா கிராமத்திற்கு திரும்பி தன் குடிசைக்குச் சென்றாள். அங்கே அந்த படம் ஒரு பழைய பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது. நடுங்கும் கைகளுடன் அதை எடுத்துக்கொண்டு குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். கிராமத்தின் சிலர் அவள் இதைச் செய்வதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போது அவள் பைத்தியமாகிவிட்டாள். அவள் ஏன் தன் கணவரின் படத்தை வீசுகிறாள்? ஆனால் சுமித்ரா அவர்களின் வார்த்தைகளை கவனிக்கவில்லை. அவள் மெதுவாக படத்தை தண்ணீரில் மிதத்தாள். படம் தண்ணீரில் மூழ்கியவுடன் அவளுடைய இதயத்தின் முழு எடையும் தண்ணீரில் உறிஞ்சப்பட்டதாக அவள் உணர்ந்தாள். இப்போது அவள் லேசாக உணர்ந்தாள். 2வது சோதனை வெற்றி பெற்றது. அவள் மீண்டும் காட்டை அடைந்தவுடன் 3 முனிவர்களும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். ஞானானந்தர், மகளே, நீயும் தியாகத்தின் சோதனையில் தேர்ச்சி பெற்றாய். இப்போது உன்னை கடந்த காலத்துடன் பிணைத்திருந்த பிணைப்பிலிருந்து விடுவித்துவிட்டாய். இப்போது சுமித்ரா உண்மையில் தன் வாழ்க்கை மாறிக்கொண்டிருப்பதை உணர ஆரம்பித்தாள். தியானா சொன்னாள், இப்போது உன் கடைசி மற்றும் மிகவும் கடினமான சோதனை மீதமுள்ளது. சுமித்ரா தலை குனிந்தாள். நான் தயாராக இருக்கிறேன் மகாராஜ். சுமித்ரா பயம் மற்றும் தியாகத்தின் 3வது மற்றும் மிகவும் கடினமான சோதனையில் தேர்ச்சி பெற்றாள். இப்போது அவள் முன்பை விட வலிமையாகவும் நம்பிக்கையுடனும் உணர்ந்தாள். ஆனால் அவளுடைய மிக கடினமான சோதனை இன்னும் வரவில்லை என்பது அவளுக்கு தெரியாது. 3 முனிவர்களும் கோவிலுக்குள் நின்று கொண்டிருந்தனர். சுமித்ரா அங்கு சென்றதும் நந்த் தீவிரமான தொனியில், மகளே, இப்போது உன் இறுதி சோதனைக்கான நேரம் வந்துவிட்டது என்றார். சுமித்ரா தலை குனிந்து, நான் தயாராக இருக்கிறேன் என்றார். மகாராஜ் தியானா, இந்த சோதனை உன் ஆன்மாவின் சோதனை. நீ உனக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் வாழ முடியும் என்பதை நீ நிரூபிக்க வேண்டும் என்றார். சுமித்ரா ஆச்சரியத்துடன் சொன்னாள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். கிராமத்தில் ஒரு வயதான பெண்மணி வசிக்கிறாள். அவளுக்கு ஆதரவு இல்லை. அவள் பசியும் நோயும் இருக்கிறாள் என்றார். நீ அவளுக்கு உன் உணவையும் உன் குடிசையையும் கொடுக்க வேண்டும். பிறகு நீ காட்டுக்குச் சென்று 7 நாட்கள் உணவும் தண்ணீரும் இல்லாமல் தியானம் செய்ய வேண்டும்.
இதை கேட்ட சுமித்ரா திகைத்து போனாள். அவள் வீட்டையும் உணவையும் விட்டுவிட்டு 7 நாட்கள் எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லாமல் தியானம் செய்ய வேண்டியிருந்தது. இந்த சோதனை வேறு எந்த சோதனையையும் விட கடினமாக இருந்தது. மனதின் போராட்டம் மித்ராவின் கண்களுக்கு முன்பாக வந்தது. அவளுடைய குடிசையின் காட்சி அவள் கண்களுக்கு முன்பாக வந்தது. இந்த வீடுதான் அவளுக்கு கடைசி ஆதாரம். அவள் அதை விட்டுச் சென்றால் அவள் எங்கே போவாள்? ஆனால் பின்னர் அவள் முனிவர்களின் வார்த்தைகளை நினைவில் வைத்தாள். இந்த தேர்வில் நீ தேர்ச்சி பெற்றால் உன் வாழ்க்கை முற்றிலும் மாறும். சுமித்ரா தனக்குள் பார்த்துக்கொண்டு, சரி மகாராஜ், நான் இதைச் செய்ய தயாராக இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். சுமித்ரா கிராமத்திற்கு திரும்பி தன் குடிசையை அந்த மூதாட்டியிடம் கொடுத்தாள். அவள் தன் மீதமுள்ள உணவையும் அவளிடம் கொடுத்தாள். கிராம மக்கள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். அவள் என்ன செய்கிறாள்? அவள் ஏன் எல்லாவற்றையும் விட்டுச் செல்கிறாள்? ஆனால் சுமித்ரா யாரையும் கவனிக்கவில்லை. அவள் நேராக காட்டிற்குச் சென்றாள். அங்கு 7 நாள் வயதான பெண்ணை கண்டாள். அவள் 7 நாட்கள் தியானம் செய்ய வேண்டியிருந்தது. முதல் நாள் கடந்துவிட்டது. சுமித்ரா மிகவும் பசியாக உணர்ந்தாள். ஆனால் அவள் தன் உணர்வை அலைய விடவில்லை. கண்களை மூடிக்கொண்டு முனிவர்கள் சொன்ன மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தாள். 2வது நாள் அவளுக்கு தாகம் எடுக்க ஆரம்பித்தது. ஆனால் தண்ணீர் மீதான ஆசையை விட்டுவிட்டு தியானத்தை தொடர்ந்தாள். 3வது நாள் அவள் உடல் பலவீனமாக உணரத் தொடங்கியது. ஆனால் அவள் கைவிடவில்லை. 4வது நாள் தன்னால் இனி அதை தாங்க முடியாது என்று உணர்ந்தாள். ஆனால் பின்னர் அவள் முனிவர்களின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தாள். உண்மையான சக்தி உடலில் இல்லை, மனதில் உள்ளது. 5வது மற்றும் 6வது நாளில் அவள் தியானத்தில் முழுமையாக மூழ்கியிருந்தாள். இப்போது அவளுக்கு பசியோ தாகமோ உணரவில்லை. 7வது நாள் சூரியன் உதித்தபோது அற்புதமான ஒன்று நடந்தது. சுமித்ராவின் ஆன்மா ஒரு புதிய சக்தியால் நிரம்பியது. அவள் இனி ஒரு சாதாரண பெண் அல்ல, ஆனால் ஒரு தெய்வீக சக்தியுடன் இணைக்கப்பட்டிருப்பது போல் உணர்ந்தாள். சுமித்ராவின் மாற்றம். 7வது நாள் முடிந்ததும் 3 முனிவர்களும் அவள் முன் தோன்றினர். ஞானானந்த், மகளே, நீ உன் கடைசி சோதனையிலும் தேர்ச்சி பெற்றாய். இப்போது நீ ஒரு சாதாரண விதவை மட்டுமல்ல, வலிமையான ஆன்மாவாகவும் மாறிவிட்டாய். இப்போது அந்த சக்தி உங்களுக்குள் வந்துவிட்டது. அதன் மூலம் உங்கள் விதியை மட்டுமல்ல, மற்றவர்களின் விதியையும் மாற்ற முடியும். நீங்கள் மாற்ற முடியும் என்று காமநாதன் கூறினார். தியானா ஆனந்த் தனது கைகளை உயர்த்தி, இனிமேல் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி, அமைதி மற்றும் மரியாதையால் நிறைந்திருக்கும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்றார். சுமித்ராவைச் சுற்றி ஒரு தங்க ஒளி பரவியது. அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் கண்களை திறந்தபோது அவள் எப்போதும் இல்லாத அளவுக்கு அமைதியாகவும் வலிமையாகவும் பிரகாசமாகவும் உணர்ந்தாள். கிராமத்திற்கும் மரியாதைக்கும் திரும்பிச் செல்லுங்கள். சுமித்ரா கிராமத்திற்கு திரும்பியபோது கிராம மக்கள் அவளை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இப்போது அவள் மகிழ்ச்சியற்ற விதவை அல்ல. அவள் முகத்தில் தெய்வீகம் இருந்தது. அவள் கண்களில் நம்பிக்கை இருந்தது. கிராம மக்கள் முன்பு அவளை வெறுத்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் அவளிடம் வந்து அவள் கால்களை தொட்டார்கள். அம்மா, எங்களை மன்னியுங்கள், நாங்கள் உங்களை அவமதித்தோம். ஆனால் இப்போது நீங்கள் ஒரு சாதாரண பெண் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். சுமித்ரா சிரித்துக்கொண்டே, உண்மையான சக்தி வெளியே இல்லை, நமக்குள் இருக்கிறது என்று கூறினார். நாம் நமது பயம், பற்று மற்றும் நமது ஈகோவை கைவிடும் போதுதான் உண்மையான சக்தியை அடைய முடியும். கிராம மக்கள் அவளை கிராமத்தின் மரியாதைக்குரிய பெண் என்று அறிவித்தனர். இப்போது அவள் முழு கிராமத்திற்கும் வழிகாட்டியாகிவிட்டாள். 3 முனிவர்களின் ஆசீர்வாதங்களும் பிரியாவிடைகளும். 3 முனிவர்களும் மீண்டும் அவள் முன் தோன்றினர். ஞானானந்த், நம் வேலை முடிந்தது, இப்போது நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்றார். சுமித்ரா கைகளை கூப்பி, நான் உங்களுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் மகாராஜ். உண்மையான மகிழ்ச்சியும் சக்தியும் நமக்குள் இருக்கிறது என்று நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் என்றார். காமநாதன் சிரித்துக்கொண்டே, இப்போது நீங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல, முழு உலகத்திற்காகவும் வாழ்வீர்கள் என்று கூறினார். தனானந்த் தனது கைகளை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய ஒளியால் நிரப்பப்படும். அவர் இதை சொன்னவுடன் 3 முனிவர்களும் ஒளியாக மாறி வானத்தில் மறைந்தனர். புதிய வாழ்க்கை, புதிய அடையாளம். இப்போது சுமித்ரா ஒரு விதவை மட்டுமல்ல, முழு கிராமத்திற்கும் வழிகாட்டியாகிவிட்டார். முந்தைய மக்கள் அதை ஒரு கெட்ட சகுனமாக கருதிய கிராமத்தில் கல்வி, சேவை மற்றும் தொண்டு ஆகியவற்றின் புதிய அலையை தொடங்கினார். இப்போது அவர்கள் அவளுடைய ஆலோசனை இல்லாமல் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இப்போது அவள் வெறும் சுமித்ரா மட்டுமல்ல, அவள் தாயாகிவிட்டாள். சுமித்ரா அத்தியாயம் 5 இழப்பின் முடிவு. இழப்பின் சாராம்சம் 1 பயத்தை தோற்கடிப்பதன் மூலம் மட்டுமே நாம் உண்மையான சக்தியை அடைய முடியும். 2 தியாகமும் அர்ப்பணிப்பும் வாழ்க்கையில் புதிய உயரங்களுக்கு வழிவகுக்கும். 3 உண்மையான மாற்றம் உள்ளிருந்து வருகிறது, வெளியிலிருந்து அல்ல. தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒருவர் முழு சமூகத்தையும் மாற்ற முடியும். கடைசி வார்த்தைகள் 3 முனிவர்கள் மற்றும் விதவையின் இந்த கதை
சுமித்ரா நமக்கு கற்பிக்கிறது நமது விதி நம் கையில்தான் உள்ளது. நமது பயம், நமது பற்று மற்றும் நமது ஈகோவை நாம் கைவிட்டால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது? 3 முனிவர்கள் மற்றும் ஒரு விதவையின் இந்த உத்வேகம் தரும் மற்றும் சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். உங்கள் கருத்து எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. எனவே இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது என்பதை கருத்துகளில் சொல்லுங்கள்.